சார் வணக்கம் சார். வணக்கரி. சிஎம் விஜய் அவர்கள் பிரதமர் மோடியை சந்திக்கிறதுக்கு நேற்று டெல்லி போயிருந்தார். திரும்ப பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் போயிட்டார் அப்படின்னு பெரிய சர்ச்சையையும் விவாதத்தையும் உண்டாக்கியிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையிலே நேற்று தமிழ்நாடு இல்லத்திலிருந்து கிளம்பி பிரதமர் அலுவலகத்துக்கு போயிட்டு சந்திச்சுட்டு திரும்ப வரும்பொழுது அந்த தமிழ்நாடு இல்லத்தில் இருந்த செய்தியாளர்கள் ப்ரெஸ் மீட் கொடுப்பார் இவர் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வணக்கம் வச்சுட்டு அவர் கிளம்பி போகும்போது, சார் ப்ரெஸ் மீட்டு சார் பதில் சொல்லுங்கள், சார் ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுவுமே சொல்லாமல் மௌனமாக அவர் கலைஞ்சி போயிட்டோடனே நிறைய பேருக்கு அது பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா பொதுவாக நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கினா கூட அறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள், கடந்த ஆட்சியிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரதமர் யார் பிரதமர் இருந்தாலும் சரி சந்தித்து வந்தால் அங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. என்ன பேசணும், ஏது புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கோம், இந்த மாநிலத்துக்கான நலத்திட்டங்களுக்கு என்ன நிதி கேட்டோம், என்ன கொடுப்பீங்க நீங்கள், இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருந்தது, இதை வரவேற்றாரு. இப்படியாப்பட்ட விஷயங்களை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் எதுவுமே சொல்லாமல் போகிறார் அப்படின்போது அது எல்லாருக்கும் அந்த ஊடகத்தை சேர்ந்தவர்கள்லாம் கொஞ்சம் பயங்கர இதுவாகி போய் தமிழ்நாட்டில் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கல. தவேகா தலைவராக இருந்த பொழுதே அவர் கொடுக்கல. அதனால் நம்ம கூட பேசியிருந்தோம். அது அவர் என்ன கொடுக்கணும்னு இருக்கார். நான் சொல்கிறது தவேகா தலைவராக இருந்த பொழுது. அதன் பிறகு அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். ஆனபோது ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்கலாமே அப்படின்னு உங்கள் சேனலில் கூட நான் போன இதில் பேசியிருந்தேன். அரசு அடையாள அட்டை வச்சிருக்கிற நிருபர்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நீங்கள் நிறைய மீடியாக்கள் வந்துடுச்சு, ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்பொழுது அரசு அடையாளை வச்சு அக்ரிடேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கலாமே அப்படின்னு. அவருடைய மனசில் என்ன இருக்குதுன்னு தெரியல. அவர் என்ன அதை விரும்புகிறாருன்னு யாருக்கிட்டையும் அவர் சொல்லலை, எதையும் பகிர்ந்துக்கல. ஆனால் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சார் இன்னொரு விஷயம் முன்வைக்கிறாங்க, அங்கே இருக்கிற எல்லா மீடியாக்களும் நேஷ்னல் மீடியாக்கள். ஒரு விஷயம் சொன்னால் உலகம் முழுக்க தெரியக்கூடிய நேஷ்னல் மீடியாக்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தராமல் போகிற மாதிரியான ஒரு பிம்பத்தை அவர் ஏற்படுத்துகிறாரா, இல்லை என்ன அவர் சந்திக்காதது காரணம் என்ன சார்? முக்கியமான காரணங்கள் என்னவா இருக்கும்? இல்லை, நீங்கள் இப்போலாம் இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்த பிறகு நேஷ்னல் மீடியா, இன்டர்நேஷ்னல் மீடியா, அப்புறமா உள்ளூர் சேனல், கேபிள் டிவி, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது ஹரி. இப்போ எல்லாமே என்ன ஆகிப்போச்சு, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃபோனில் வச்சுருங்க, நீங்கள் ஒரு இன்ஸ்டா ஒன்று வச்சுருங்கன்னா உங்களது உலகம் முழுக்க நீங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. அதே வேளையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தேசிய ஊடகங்கள் கேட்குறாங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்குற மாதிரி அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லியிருக்கலாம் பதில். இப்போ என்ன ஆகிப்போச்சு பாருங்கள், என்டிடிவி மாதிரியான இதுவில் அவங்க இதுக்காக போட்டத மாதிரி தெரியல. 15 நாளில் இவ்வளோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்கு, இது இந்த மாதிரி சம்பவங்களாக இதுவாகிருக்குது அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ காலத்துக்கு இப்படி மீடியாவை சந்திக்காமல் இருக்க முடியும்? ஒரு கட்டத்தில் சந்தித்து தானே ஆகணும் அப்படின்னு. இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, சரி பிரதமர் மோடி எத்தனை முறை சந்திச்சிருக்காரு அப்படின்னா கேள்வியெலாம் வைக்கிறாங்க. அவர் சந்திக்கலனாலும் 14 வருஷம் பிரதமர் அதோ இருக்கிறார்ல. நீங்கள் இதுக்கு முன்னாடி கலைஞர்லாம் ஒவ்வொரு மீடியா பேரை சொல்லியே கூப்பிடுவார். அந்த காலகட்டங்களில் இவ்வளோ மீடியாக்கள் கிடையாது. அப்படி உட்காந்துட்டு இருப்பாராம். உட்காந்துட்டு அப்படியே கண்ணிலே பார்த்துட்டு, மாலை முரசு சோ வந்துட்டாரா, ஏன் இன்னும் வரல? அப்போ செல்ஃபோன்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லேண்ட்லைனில் கூப்பிட்டு அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அப்புறம் சில கேள்விகள்லாம் கேட்டால் அந்த கேள்வி எதிர்பார்த்துருக்க மாட்டார் அவர். அந்த பிரச்சனை புதுசாக இருந்திருக்கும், பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் அப்படியே ஜெர்க்காகி அதுக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு அவருடைய அலுவலகத்துக்கோ அல்லது வீட்டுக்கோ போன பிறகு அந்த கேள்விக்கான பிரச்சனை என்னவோ அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இல்லை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டதுன்னு அந்த செய்தியாளருக்கே நேரடியாக ஃபோன் பண்ணி சொல்லுவாராம். காரணம் என்னென்னா அதுதான் ஒரு இணக்கமான ஒரு விஷயம். இன்றைக்கி மீடியா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கண்ணாமண்ணான்னு ஆகிப்போச்சு. இன்றைக்கி நம்மளை என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன பண்ணாங்கன்னு நம்ம தமிழ்நாட்டிலே கடந்த காலங்களில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இதே மீடியாக்கள் கேள்வி கணைகளால் தொலைத்து அவரை அதாவது அவரை கோவப்படுத்தி உச்சக்கட்டத்துக்கு போய் அவரை ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வேறு மாதிரியான சித்தரிச்சது இந்த மீடியா தான். ஒருவேளை அதனால் நான் ஏன் மீடியாவுக்கு பதில் சொல்லணும், நான் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் இருக்காரான்னு தெரியல. டெல்லியில் சந்திச்சிருக்கலாமே அப்படின்னு பெரும்பாலானுடைய கருத்து அதுதான். நேற்று கூட காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற திரு சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திக்கணும்னு ஒரு விவாத பொருளாகவும் அதை பேசுகிறாங்க. இதையும் எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக சந்திச்சிருக்கேன். கூட்டணியில் இருக்காங்க. காங்கிரஸ் உங்கள் கூட்டணியில் இருக்குது. அவங்க தான் முதல் ஆதரவு கொடுத்தவங்க. உங்களுக்கு 108 சீட்டுன்னு வந்தப்போ
டக்குன்னு நாங்கள் வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து வெளியிலிருந்து கூட ஆதரவு கிடையாது வந்து நாங்கள் உங்கள் மந்திரி சபையிலே நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு ஆதரவு கொடுத்தோம். அவங்க தான் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து தமிழக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய பலர் விரும்பினது தவேகா கூட ஏன் நம்ம கூட்டணி வச்சுக்க கூடாது அப்படின்னு. அப்படி வந்து காங்கிரஸுக்கு உங்களுக்குமான ஒரு நல்ல இணக்கம் இருக்குது, கூட்டணியில் இருக்காங்க, அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சிருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் சந்திச்சிருக்கணும். அதுக்கான காரணம் இன்னும் தெரியல. அது தவேகா தரப்பிலிருந்து சொன்னால்தான் தெரியும் நமக்கு. உலக பட்டினி தினத்தன்று எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளர்கள், நகர்ப்புற செயலாளர்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேருக்கு வந்து அன்னதானம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் விஜய் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கு. அதே மாதிரி நீங்கள் நடந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஏன்னா அம்மா உணவகம் வந்து திரும்ப புதுப்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாருல, இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அந்த வாசகத்தை தொடர்ந்து அவங்க தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. விஜய் மாதிரி திரை நட்சத்திரங்கள், விஜய் அவர்கள், அப்புறமா வந்து விஜயகாந்த், எம்ஜிஆர் இவர்கள்லாம் வந்து உணவு கொடுத்து, அதாவது வந்து பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதன் மூலம் வந்து பிரபலம் அடைந்தவர்கள். அதை பிரபலம் அடையிறதுக்காக சாப்பாடு போட்டவங்க நம்ம சொல்ல வரல. வந்து நம்ம போதுன்னு சொல்கிறது சாப்பாடு மட்டும்தான். இன்றைக்கி வந்து அதுக்காக தானே இவ்வளோ ஓடியாராங்க. வந்து அது விஜய் எப்போ தொடங்கிட்டார், நடிகராக இருக்கும்போதே தொடங்கிட்டார். வந்து உலக பட்டினி திட்டத்தில் வந்து அந்த அன்னதானம் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். வந்து பசித்தவர்களுக்கு வந்து உணவளிக்கிறது இருக்கிற தானத்திலே மிகச்சிறந்த தானம். அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி கூட ஒரு 172 மதுக்கடைகளை மூடியிருக்காங்க. மக்கள் பெரும் வரவேற்பு அதுக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார், சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றுறதை எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம் ஹரி, நீங்கள் வந்து 15-16 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 717 கடை எப்போ மூடினீங்க? அப்புறம் 10 ரூபா வந்து பாட்டிலுக்கு மேலே வாங்குறாங்க, அதை தடுக்க முடியல அவங்களால. அப்புறம் இங்கே கொள்ளை நடக்குது, அங்கே எதுவும் நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி ஒரு 15-16 நாளில் அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கும்போது நான் சொல்கிற மாதிரி சிஎம் விஜய் என்ன, அவர் என்ன சூப்பர் ஹீரோவா, இல்லை ஸ்பைடர் மேனா, அல்லது வந்து என்ன சொல்கிறது வந்து வேறு ஏதாவது ஒரு சூப்பர் சக்தி உள்ள ஒருத்தரா? வந்து அவர் ஒரு அதிகாரம் அவர் கையில் இருக்குது. அந்த அதிகாரத்தை மீறி ஏதாவது செஞ்சாலும் அதுவும் விமர்சனமாகும். அதிகாரத்துக்கு உட்பட்டு சில விஷயங்கள் செய்தால் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்பீங்க. இன்னும் போகணும் இல்லைங்களா? எல்லாத்தையுமே வந்து ஒரு 10 நாளில் 15 நாளில் எதிர்பார்த்தா எப்படி? வந்து இது என்ன சொல்கிறது வந்து இன்ஸ்டன்ட் காப்பி மாதிரி, வந்து காப்பி தூளை டக்குன்னு கலக்கி காப்பி போட்டு கொடுக்குற விஷயமா இது வந்து அப்படி எதிர்பார்க்க முடியாது. வந்து கண்டிப்பாக பல பேர் சொல்கிற மாதிரி சில பேர் 6 மாதம் ஒரு டைம் கொடுங்க, சில பேர் 1 வருஷம் 1.5 வருஷம் அப்படின்றாங்க. டைம் கொடுத்து தான் பார்க்கணும் அது எப்படி இருக்குதுன்னு. தாவேக்கு எம்எல்ஏகள் வந்து எல்லா தொகுதியிலும் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர ஆக்ஷனாக வேலை பார்க்குறாங்க இல்லைங்க சார். இப்போது தொகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் உடனுக்குடன் வந்து பண்ணுறதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது பண்ணி தான் ஆகணும் ஹரி. வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பண்ணலன்னா தான் விமர்சனம். வந்து உடனுக்குடன் பண்ணி தான் ஆகணும். வந்து அதை கூட சில பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. வந்து புதுசாக வந்திருக்கிறாங்கல்ல, புது ஜோர் இது, அது எவ்வளோ நாள் இருக்கும்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், இதெல்லாம் சும்மா இது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறமா வந்து அவங்களும் வந்து வழக்கமான அரசியல்வாதியாக மாறிடுவாங்க அப்படின்னு. அப்படி எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா எல்லாம் பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ், வந்து இளைஞர்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம அதை போய் முன்னென்று பண்ணணும், இதை போய் சரி பண்ணணும். இப்போ நீங்கள் பாருங்கள், அறநிலையத்துறை அமைச்சர் அவர் எடுத்துங்க, மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் போய் ஒரு கோவிலில் போயிட்டு பிரசாத கடையில் போய் ஆய்வு பண்ணுறாரு. வந்து முறுக்கு பாக்கெட் ஒரே எண்ணெயாக இருக்குதுங்க, எக்ஸ்பைரி டேட்லாம் மறைஞ்சு போயிருக்குது, இது எப்போ சுட்டதுன்னு கேட்குறாரு. அதை எடுத்து ஒரு மீமாக எடுத்து போட்டுட்ருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சருக்கு அங்கே வேலை என்ன அப்படின்னு. ஏங்க கோவிலில் தானே அங்கே வைக்கிறாங்க, அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வந்து பிரசாதம் என்பது அங்கே கோவிலில் கடவுள் முன்னாடி கொடுக்குறது தான் பிரசாதம், அது வந்து விற்பனை நிலையம் அப்படின்னு. எங்கள் தேவஸ்தான பிரசாதம் தான் அங்கே போட்டிருக்காங்க. வந்து ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் போய் கேட்குறதுல ஆய்வு பண்ணுறதுல, ஏன்னா பக்தர்கள் தானே வரவங்க, நீங்கள் எப்போ சுட்டீங்களோ யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு, இந்த பழைய எண்ணெயில் இது பண்ணால் காரலாக இருக்கும், அது மாதிரி அதை சாப்பிட்டேங்க, முறுக்கு சாப்பிட்டேன் காரலாக இருக்குதுன்னா அதை கேட்குறாரு அவர். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவங்க பண்ணுறாங்க, ஒரு ஆர்வமாக பண்ணுறாங்க, துறை சார்ந்து பண்ணுறாங்க அப்படின்பொழுது அதை நீங்கள் தேவையில்லாமல் விமர்சனத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு கட்டத்தில் வெக்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் கலைஞ்சு நீங்கள் சொல்கிற மாதிரி அதை பண்ணுறாங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சுகாதாரத்துறை அமைச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையில் தான் அவங்க வந்து சிகிச்சை பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக கூட இன்றைக்கி சிறு குறு தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா அவருடைய தந்தையை கூட அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பார்க்குறாங்க. இது ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாமா சார்? வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு அருமையான ஒரு கேள்வி இது. ஏன்னா அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுப்பது ஒன்று வந்து கௌரவ குறைச்சல் நினைக்கிறவங்க இருக்காங்க. அது
எங்கே போன தர்மாஸ்பத்திரிக்கா போனேன் அப்படின்வாங்க. ரெண்டாவது வந்து அங்கே சுகாதாரமான முறையில் இருக்காது, வந்து சுகாதாரமற்று கிடக்கும் அங்கே. அப்புறம் க்யூவில் காத்துக்கிட்டு இருக்கணும், தரமான மருந்துகள் இல்லை அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சிகிச்சை வந்து ஏனோ தானோன்னு இருக்கும். இந்த ஓபிலாம் போனோம்னா அப்படியே ஜுரமா வாங்க ஒரு ஊசியை போடுங்க, மாத்திரையை கொடுங்க, போங்க அப்படின்ற அளவு அக்கறையாக வந்து சித்தாஸ்கோப்லாம் வச்சு பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்துடுச்சு. ரெண்டாவது அங்கே போய் நம்ம காத்திருக்க முடியுமா, இது பண்ண முடியுமா? போனோமா தனியார் ஆஸ்பத்திரியில் ஒரு 500 ரூபா கொடுத்தோமா ஊசியை போட்டுன்னு வந்தோமா அப்படின்ற அளவுக்கு மக்கள் மனநிலை மாறி போயிருக்குது. இல்லை, நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி நல்ல தனியார் ஆஸ்பத்திரிக்கு இணையாக வச்சுருக்கிறோம், தரமான மருந்துகள் இருக்குது, சிகிச்சை இருக்குது, பரிசோதனை கருவிகள்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கங்க. அதனால தான் எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் அங்கேயே வந்து நாங்கள் வந்து சிகிச்சை எடுத்து சொல்லியிருக்கிறோம், சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கார். அதை வந்து இன்றைக்கி செயல்படுத்தியிருக்கார், வந்து காட்டியிருக்கார். சிறு குறு தொழில் அமைச்சர் மதன்ராஜ் அவர்கள் வந்து உண்மையிலே முன்னுதாரணம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வரவேற்போம். தாவேக தலைமையில் சொன்ன மாதிரி தான், தொண்டனில் இருந்து கடைசி தொண்டனில் இருந்து அமைச்சர் வரை யார் ஊழல் செஞ்சாலும் அவங்களுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இடையில கூட வேலூரில் ஒருத்தர் செங்கல் சூளையில் போயிட்டு 1 லட்சம் லஞ்சம் கிட்டதான் சொல்லியிருந்தாங்க. அடிப்படை உறுப்பினர்லேருந்து அவர் தூக்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த ஆட்சியை எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் ஒரு உதாரணமா? இல்லை இப்போ அந்த ஆட்சி எப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் 15 நாள் தான் ஆகுது, 15-16 நாள் தான் ஆகுது. அதே வேளையில் இந்த மாதிரியான கட்சி கட்டமைப்புகள்லாம் ரொம்ப முக்கியம். அது நீங்கள் வந்து திமுக 75 வருஷம் இருக்குது, அதிமுக வந்து 50 வருஷம் இருக்குது அப்படின் பொழுது இவங்கெல்லாம் அதெல்லாம் கடந்து வந்தவங்க. வந்து இந்த மாதிரி சலசலப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள், அவங்கெல்லாம் அதெல்லாம் தாண்டி வந்தவங்க தான். வந்து இப்போ தலைமை ஒரு சொல்கிறாங்கன்னா அந்த தலைமைக்கு கட்டுப்படுற நபர்களாக இருக்க வேண்டும். இப்போ வந்தது 15-16 நாள் தான் ஆச்சு. திடீர்னு பார்த்தா செங்கல் சூளையில் போய் மாமூல் கேட்குறாங்க. அப்புறம் ரோட்டில் கடை வச்சுக்கிறவங்கலாம் போய் விரட்டுறாங்க. அப்புறம் தாவேக்காவுடைய அராஜகம் வந்து ஓவர் ஆகிட்டே இருக்குது. இப்படி சமூக ஊடகங்களில் அது உண்மையாக பொய்யான்றதை தாண்டி இன்றைக்கி எல்லார் கையிலும் ஒவ்வொரு அக்கௌண்ட் இருக்குது, ஒவ்வொரு மீடியா இருக்குது, ஒவ்வொரு சோஷியல் மீடியா இருக்குது, எடுத்து என்ன வேணாலும் போட்டுட்ருக்காங்க. அதே வேளையில் அது மாதிரி ஒரு தவறு செய்திருக்கிறார் அப்படின்னு நிரூபணமானவுடன் அந்த கட்சி, அதனுடைய தலைமை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து விசாரித்து நடவடிக்கை எடுத்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கியிருக்காங்க பாருங்கள். இது என்னென்னா மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும். அடடா, நம்ம வச்சுக்கூடாது, நம்ம அதிகாரத்தை போய் எளிய மக்கள்கிட்ட காட்டக்கூடாது, நம்ம அதிகாரத்தை சாமானியர்கள் போய் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் வரும். இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இது கட்சிக்கான வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும். கருத்துக்கள் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.